யாருக்கு இல்ல கஷ்டம்? யாருக்கு இல்ல போராட்டம்? யாருக்கு இல்ல வேதனை? ஒவ்வொரு நாளும் நெறைய இடத்துக்கு நான் போவேன். நெறையா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ நம்ம பிசினஸ் அப்படி. ஐ அம் எ பிசினஸ் டைக்கூன், தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். தொழிலதிபர் தான். வாழ்க்கையில எல்லாருமே தொழிலதிபர் தான். எல்லாருமே வாழ்க்கை பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வெளிய போம்போது, வீட்ட விட்டு வெளியாகணும்னு எவ்வளோ போராட்டங்கள எல்லா மனிதர்களும் சந்திக்கிறாங்க. நெறையா. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எல்லாருக்குமே ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். நெறைய போராட்டம். ஒவ்வொரு நாளும். வேல, வாழ்க்க, பணம், உலகத்தில நடக்கிற பிரச்சனை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், போரு, பத்தாததுக்கு இடையில இடையில வைரஸு, நோயி, அது இதுன்னு பிரச்சனைலாம் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கிடையில எங்க போனாலும் டிராஃபிக் ஜாம். டிராஃபிக் ஜாம். நெறைய இடத்துக்கு நான் போவேன். போற இடத்துலலாம் ஒரு இடத்துல சத்தம் கேட்கும். ஒரு இடத்துல ஆர்க்யூ பண்ணுவாங்க. சண்டை நடக்கும். ஒரு இடத்துல ஒருத்தன் சிகரெட் அடிப்பான். ஒருத்தன் இல்ல. ஒரு கும்பலே சிகரெட் அடிக்கும். ஒரு இடத்துல வேப் அடிப்பாங்க. ஒரு இடத்துல குப்பை கொட்டி கிடக்கும். ஒரு இடத்துல பொல்யூஷன், அசுத்தமான காத்து. இதுக்கிடையில தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம். இதுக்கிடையில தான் எல்லாரும் அவங்கவங்க பிசினஸ்ஸு, அவங்கவங்க வேலை, அவங்கவங்க வாழ்க்கை, அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, அவங்கவங்க சில பேரு அவங்க வாழ்க்கை போராட்டம். இதுக்கிடையில தான் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில அதுக்கிடையில தான் அரசியல் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, தலைவன் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓகே. நான் சொன்னது கொஞ்சம் தான். ஆனா ஒவ்வொரு நாள் வீட்ட விட்டு வெளிய போம்போது, எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். எல்லாருக்குமே பிரச்சனை. ஓகே. இதுக்கிடையில மழை பெஞ்சா பிரச்சனை, வெயில் அடிச்சா பிரச்சனை. வெயில் ரொம்ப அடிச்சா ரொம்ப வெயில் அடிக்குதுன்றாங்க. மழை பெஞ்சா ரொம்ப மழை பெய்யுதுன்றாங்க. அப்புறம் என்னதான் செய்யணும்? வெயிலும் நல்லது தான், மழையும் நல்லது தான். அடிக்கட்டுமே, பெய்யட்டுமே. ஓகே. அது நல்லது தான். ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ட்ட ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வெயில் அடிக்குது, மழை நான் அவங்கட்ட என்ன சொல்லுவேன்னா, வெயில் அடிச்சா வெயில் அடிக்குதுன்றீங்க. மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்றீங்க. அப்புறம் என்னதான் வேணும்? ஓகே. இதான் வாழ்க்கை. வெயிலு, மழை, புயல், சந்தோஷம், சோகம். இதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நெறையா மனுஷனுக்கு நெறையா டெம்ப்டேஷன் தேவைப்படுது. மயக்கம், என்டர்டெயின்மென்ட், சந்தோஷம். சந்தோஷமா வாழ தான் பொறந்தோம். ஆனா, உங்களுக்கு வேற மாரி சந்தோஷம் தேவைப்படுது. இவ்ளோ பிரச்சனைக்கு இடையிலயும், ஒவ்வொரு நாளும் எல்லா போராட்டங்களுக்கும் முடிஞ்சு, சில பேரு பாருக்கு போறாங்க. சில பேரு என்டர்டெயின்மென்ட், ஸ்னூக்கர் சென்டர், அப்புறம் வீடியோ கேம், ஸ்மார்ட் ஃபோன்ல வீடியோ கேம் விளையாடுறாங்க. அப்புறம் ஆரோக்கியம் இல்லாத உணவு சாப்பிடுறாங்க. சிகரெட் எங்க பார்த்தாலும் சிகரெட் புகை, வேப்பு, கெமிக்கல் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. இவ்ளோ போராட்டங்கள், இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ போராட்டம். அதுக்கு இடையில இந்த மாரி ஆரோக்கியமற்ற சாப்பாடு வேற. இவ்ளோ போராட்டங்களுக்கு இடையிலயும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா,
அதையும் சொல்றேன். ஒரு நேரம் பிரச்சனைய பத்தி பேசியிருந்தேன். அதையும் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க மன ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. ஆரோக்கியமா இருங்க. நெறைய தண்ணி குடிங்க. முடிஞ்சா மினரல் வாட்டர் குடிங்க. ஆல்கலைன் வாட்டர் செய்ய முடிஞ்சா செஞ்சு குடிங்க. சில பேர் தண்ணிய லெமன் போட்டு குடிப்பாங்க. தண்ணிய எலக்ட்ரோலைட் ஆக்கி குடிக்கலாம். சில பேரு கூப்புரம் தண்ணிய கொதிக்க வச்சு கூப்புரம் பான, கூப்புரம் கேத்தல் ஊத்தி வைப்பாங்க. அந்த கூப்புரம் அதில ஊத்தி வச்சா தண்ணி அல்கலினா மாறிரும். ஓகே. லெமன வெட்டி போடலாம். ஓகே. நீங்க மினரல் வாட்டர் குடிக்கிறதா குடிங்க. நெறையா நடங்க. ஜாகிங் போறவங்க நெறைய ஜாகிங் போங்க. ஜிம்முக்கு போறவங்கள பாராட்டுறேன். கைதட்டி பாராட்டுறேன். இவ்ளோ பிரச்சனைக்கு இடையிலயும், இவ்ளோ போராட்டங்களுக்கு இடையிலயும், இவ்ளோ குழப்படிக்கு இடையிலயும், ஆரோக்கியத்த பார்த்துக்கிறவங்களுக்கு கைதட்டி பாராட்டுவோம். ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். பாராட்டுக்கள். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க. மனசு தைரியமா வச்சுக்கணும். ஓகே. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நெறைய பழங்கள், விதை உள்ள பழங்கள், நெறைய காய்கறிகள், நெறைய சிரிங்க. ஓகே. பிரச்சனை நெறைய இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். ஸோ, ஒவ்வொரு நாளும் வெளிய போம்போது, திடீர்னு இந்த தகவல உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் வெளிய போம்போது நெறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையில தான் எல்லார் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. உலகம் முழுக்க. நேஷன்ல மட்டும் இல்ல. நம்ப பொறந்த மண்ணுல மட்டும் இல்ல. சிங்கப்பூர், அமெரிக்கா, இந்தியா, ஈராக் போர், ஈ ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் போர், விலைவாசி. இவ்ளோ பிரச்சனை. இவ்ளோ பிரச்சனைகள்ல நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழ போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில, இவ்ளோ பிரச்சனைக்கு இடையில, உங்க ஆரோக்கியத்த நீங்க பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீண்ட நாள் பயணம், பயணம், நீண்ட நாள் பயணம். டெம்ப்டேஷன்ல இறங்கிறாதீங்க. டெம்ப்டேஷன், என்டர்டெயின்மென்ட் குடுப்பாங்க. வாழ்க்கை வேதனையா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? வேதனையா இருக்கா? வாங்க. ஆல்கஹால் குடிங்க. பாருக்கு போங்க. ஒயின் கடைக்கு போங்க. கூட்டாளிங்கலாம் சேர்ந்து தண்ணி அடிங்க. கூட்டாளிங்கலாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தண்ணி அடிக்க கூப்பிடுறாங்க. கூட்டாளிங்கன்னா, உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறையா இருக்கணும். உங்களுக்கு உற்சாகம் குடுக்கணும். உங்களுக்கு தன்னம்பிக்கை குடுக்கணும். அத விட்டு தண்ணி அடிக்கலாம், கவலையெல்லாம் மறக்கலாம். நாளைக்கு எல்லாம் சரியா போயிரும். தண்ணி அடிச்சா சரியா போயிருமா? வெய்ப் அடிச்சா சரியா போயிருமா? ம். வீட்டிலேயே உட்காந்து வேர்ல்ட் கப் பார்த்துக்கிட்டு இருந்தா சரியா போயிருமா? இல்ல கடையில போய் உட்காந்து வெளிய போறீங்க, சுத்துறீங்க, பாராட்டுறேன். கடையில போய் உட்காந்து தேத்தாலை குடிச்சிட்டு வேர்ல்ட் கப் பார்த்தா சரியா போயிருமா? சரியாகாது. டெம்ப்டேஷன் அத தவிர்க்கவும், தவிர்க்கவும். ஆல்கஹால், என்டர்டெயின்மென்ட் சந்தோஷமா இல்லையா? கஷ்டமா இருக்கா வாழ்க்கை? வேதனையா இருக்கா? வாங்க. என்டர்டெயின்மென்ட் சினிமா, சினிமா பார்க்கலாம். தப்பில்ல. நானும் பார்ப்பேன். அது பொழுதுபோக்கா எடுத்துக்கங்க. காலையிலேருந்து உழைக்கிறீங்க. குடும்பத்தோட படம் பார்க்க போறீங்க. அது ஒரு ரிலாக்சேஷன். அது ஒரு பிரேக். அது ஒரு அற்புதமான நேரம். உங்களோட நேரம். ஸோ, ஓகே. தப்பில்ல. செய்யலாம். அது தப்புன்னு நான் சொல்லல. அத தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. இவ்ளோ போராட்டங்கள் இடையிலயும், இவ்ளோ பிரச்சனைகளுக்கு இடையிலயும், வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு முயற்சி பண்றோம். வாழ்றோம். நல்லா வாழ்றோம். எல்லாரும்
நல்லா இருப்போம், நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். அதுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன, அந்த தகவல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு தோணுச்சு. ஓகே. அவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு வெளிய. டிராஃபிக் ஜாம். ஓகே. நெறைய இடத்துல நெறைய பழங்கள்லாம் விக்கிறாங்க இப்ப. பழம் சீசன். டுரியான் பழம், ரம்புட்டான் பழம், மங்கிஸ்தீன் பழம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. நெறையா தண்ணி குடிங்க. சுத்தமான காத்துள்ள இடத்துக்கு போங்க. ஏன்னா, இதெல்லாம் நீங்க செஞ்சா தான் ஆரோக்கியமான உணவு, சுத்தமான காத்து, சுத்தமான சுற்றுச்சூழல், சுதந்திரமான வீட்ட விட்டு வெளிய போய் வீட்டுக்குள்ளேயே இருக்காம வீட்ட விட்டு வெளிய சுதந்திரமா இருக்கணும். சிகரெட் யாரும் உங்க பக்கத்துல நின்னு சிகரெட் ஊதுனா ஓடிருங்க. அங்க நிக்காதீங்க. அவங்கள போய் சிகரெட் அடிக்காதீங்க. அட்வைஸ் பண்றத விட, அங்கருந்து போயிருங்க. சிகரெட் புகை அடுத்தவங்க பிடிச்சா அது உங்களையும் பாதிக்கும். சிகரெட் அது வேணாம். ஆல்கஹால் அதுவும் வேணாம். வேப் வேணாம். விட்டுருங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆரோக்கியம் முக்கியம். லட்ச லட்சமா சம்பாரிக்கலாம். கோடி கோடியா சம்பாரிக்கலாம். ஆனா, ஆரோக்கியம் இல்லன்னா, அத எப்படி அனுபவிக்க போறீங்க? ஓகே. உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்களும் வெளிய போறீங்க. எவ்வளோ விஷயங்கள் செய்றீங்க. சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க. இவ்ளோ போராட்டங்களுக்கு இடையிலயும் வாழணும். நல்லா வாழணும். சிறப்பா வாழணும். அதுக்கு தான் எல்லாரும் போராடுறோம். ஓடுறோம், ஒடியார்றோம், உழைக்கிறோம். உழைச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றாங்க ரிட்டயர்ட் ஆயிட்டேன்னு. ரிட்டயர்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு குடுத்த ஒரு திட்டம், ஐடியா அவ்வளோதான். நீங்க ரிட்டயர்ட் ஆக முடியாது. ரிட்டயர்ட் ஆகக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். சரியா? போராட்டமான இந்த வாழ்க்கையில, ரொம்ப குழப்படியான, போராட்டமான, ஆர்ப்பாட்டமான இந்த வாழ்க்கையில, உங்க ஆரோக்கியம், உங்க மன ஆரோக்கியம், உங்க சிந்தனை ஆரோக்கியம், உங்க உடல் ஆரோக்கியம், உங்க உணவு ஆரோக்கியம், உங்க குடிக்கிற தண்ணி, பார்க்குற விஷயம், நீங்க கேட்குற விஷயம், நீங்க செய்ற விஷயம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருக்கட்டும். பாசிட்டிவ்னா தமிழ்ல என்ன? நல்ல விஷயங்களா இருக்கட்டும். கெட்ட விஷயங்கள் நம்மள சுத்தி நெறைய இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். நல்ல விஷயங்களா இருக்கட்டும். போராட்டமான வாழ்க்கை. இவ்ளோ போராட்டங்களுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிள்ளைங்க இவ்ளோ பிரச்சனை சந்திச்சு நீ வெளிய வந்து அவ்ளோ ஸ்ட்ரெஸ்லயும் பிள்ளைங்கள பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும். ஸோ, நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டாகணும். உங்க உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சோயா, பைனாப்பிள், அன்னாசி பழம், வாழைப்பழம் சாப்பிடுங்க. சும்மா மரத்தில காய்ச்சி காய்ச்சி தொங்கி எல்லாம் கீழ வீணா தான் போகுது. பறிச்சு சாப்பிடுங்க. யான் போயிட்டு கடையில ரொட்டி சாய் நாசிலம்மா, ஒக்கியான் மீ, குங்ஃபூ சவ், சாத்தே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இருக்கிற பிரச்சனை பத்தாம எக்ஸ்ட்ரா தம்பா பண்ணிக்கிறீங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க. ஸோ, கெட்ட கெட்ட செய்திகள்லாம் பார்க்கறது, டிவிய தொறந்து வச்சுட்டு, உலகத்தில நடக்கிற கெட்ட கெட்ட செய்திக, இஸ்ரேல், யுஎஸ், ஈரான், அப்புறம் அரசியல். இங்க ஒரு மலேசியால உள்ள அரசியல் பத்தாம, இந்தியால உள்ள அரசியல் வேற. ஓகே. அதெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. டிவிய ஆஃப் பண்ணுங்க. பேப்பர தூக்கி போடுங்க. ஸ்மார்ட் ஃபோன ஆஃப் பண்ணி ஓரத்துல போடுங்க. லேப்டாப்ப தூக்கி வேலை முடிஞ்ச ஓரத்துல போட்டுருங்க. வீட்ட விட்டு வெளியாகுங்க. சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம் உங்க மேல படணும். சூரிய வெளிச்சம். போயிட்டு சூரிய வெளிச்சத்துல ஒரு கொஞ்ச நேரம் நடங்க. மழை பெஞ்சா மழை நனைங்க.
தப்பே இல்ல. எல்லாமே வேணும். ஒரு வானவில் உருவாகணும்னா, கலர் கலரா சிவப்பு, பச்சை, மஞ்ச, கத்திரிப்பூ, அழகான வானவில்ல பார்த்தோன்னா எப்படி ரசிக்கிறோம். அது உருவாகணும்னா தேவை மழை, வெயில், காத்து இதெல்லாம் இருந்தா தான் வானவில் உருவாகும். அது வெளிய தான் உருவாகும். வீட்டுக்குள்ள உருவாகாது. வானவில் வெளிய தான் உருவாகும். வீட்டுக்குள்ள உருவாகாது. அதுக்கு தேவை மறுபடியும் சொல்றேன். சூரியன், மழை, காத்து, இயற்கை. அழகான வானவில் உருவாகணும்னா, அது இயற்கையில தான் உருவாகும். ஸோ, இவ்வளோ போராட்டமான வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது அதான். ஆரோக்கியமா சாப்பிடுங்க. மனச தன்னம்பிக்கையோட தைரியமா வச்சுக்கங்க. உங்க லட்சியத்த நோக்கி போயிட்டே இருங்க. படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறீங்களா? யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களா? பிசினஸ் பண்றீங்களா? வாழ்க்கையில லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையோட இருக்கணும். தைரியமா இருக்கணும். எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். பிரச்சனைய பார்த்து ஓடக்கூடாது. பிரச்சனைக்குள்ள நுழையணும். ரொம்ப பேர் நானும் அப்படித்தான். அடுத்த பிரச்சனை ஓடிருவோம், ஓடிருவோம், ஓடிருவோம். ஏன் ஏன் போய் அதில பூரணும்? வேணாம். புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன் நான். புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன் என்ன செய்யணும்? பிரச்சனைக்குள்ள நுழையணும். நுழைஞ்சா தான் வெளியாக முடியும். இல்ல, அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். மறுபடியும் சந்திச்சு ஆகணும். ஸோ, இவ்வளோ போராட்டமான வாழ்க்கை. செய்ய வேண்டியது நான் சொன்னேனே, ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, ஆரோக்கியமான உணவு, சூரிய வெளிச்சம், அன்பு, பாசம், உழைப்பு, சிரிப்பு, நகைச்சுவை, நெறைய நகைச்சுவை பண்ணுங்க. நெறைய சிரிங்க. ஓகே? நெறைய இருக்கு வாழ்க்கையில. ம். யாருக்கும் ஏதோ உதவின்னு வந்தா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்களா போய் உதவி செஞ்சீங்கன்னா, அது வேற லெவல். வேற லெவல். மத்தவங்களுக்கு கை குடுங்க. நம்ம நல்லா இருந்தா பத்தாது. மத்தவங்களும் நல்லா இருக்கணும். நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமா, மத்தவங்களுக்கு கை குடுக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். மத்தவங்கள சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும். அதான் உண்மையான இவ்ளோ போராட்டமான வாழ்க்கையில அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல். மத்தவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அந்த பாசிட்டிவான எனர்ஜி வேணும். ஓகே? ஸோ, இவ்வளோ போராட்டமான வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது அதான். ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த விதமான என்டர்டெயின்மென்டும், டெம்ப்டேஷனும் தள்ளிருங்க. முடிஞ்சா தவிர்த்துருங்க. ஓகே? என்டர்டெயின்மென்ட் நெறையா இருக்கு. நானும் ஒரு காலத்துல அதுல இருந்தேன். தள்ளியிருக்கேன். அது இருக்கட்டும். அத அத ஒண்ணும் செய்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. தேவையில்ல. அத போய் தொட்டா தான் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்குள்ள போய் நுழைஞ்சா தான் உங்களுக்கு பிரச்சனை. வேற டைமென்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா, வேற வேற விதமான ஸ்போர்ட்ஸ் பந்து விளையாடுங்க. பேட்மிட்டன் விளையாடுங்க. யோகா கிளாஸ் போங்க. ஸ்விம்மிங் போங்க. ஹாக்கி விளையாடுங்க. கராத்தே பண்ணுங்க. கராத்தேக்கு போங்க. வூஷு போங்க. நெறைய பேர் பார்த்துருக்கேன். காலையில இந்த சைனீஸ் அ ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அதில கொஞ்சம் தமிழவங்களும் இருப்பாங்க, மலாய்க்காரங்களும் இருப்பாங்க. வூஷு பழகுவாங்க, தைச்சி பழகுவாங்க, மூச்சு பயிற்சிலாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் போலாம். ஏரோபிக் இருக்கு. ஜூம்பான்னு ஒண்ணு சொல்றாங்க. அது இருக்கு. அதெல்லாம் போங்க. வீட்ட விட்டு வெளியாவுங்க. பிரச்சனை நெறையா இருக்கு. ஸோ, நம்ப மைண்ட நம்ம ஸ்டெடியா வச்சுக்கணும். நம்பளோட மன வலிமைய ஸ்டெடியா வச்சுக்கணும். ஓகே? கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை. சிறப்பா வாழுங்க. அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். சரியா? ஜோக்கா இருக்கா? ஷேர் பண்ணுங்க. லைக்க போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணுங்க. பண்ணலனா உங்க இஷ்டம்.
லைக்க போடுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன். போராட்டமான வாழ்க்கை. ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க. மனச சந்தோஷமா வச்சுக்கங்க. தைரியமா இருங்க. தியானம் பண்ணுங்க. டான்ஸ் ஆடுங்க. சிரிங்க. நகைச்சுவை பண்ணுங்க. குடும்பத்தோட ட்ராவல் பண்ணுங்க. நெறையா இயற்கை இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்துக்குலாம் போங்க. நெறைய அருவி, அ பீச் ஓரம், கடல் ஓரம், நெறையா மரம், செடி, கொடிகள் உள்ள இடத்துக்கு போங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். நம்பல செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. இறங்கி நீங்க அந்த விஷயத்துல இறங்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருந்தா முடியாது. சரியா? சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். சிறப்பு. மிகச் சிறப்பு. ஓ! அது அவரு சொன்னதில்ல? இல்ல, இல்ல. இப்ப நான் சொன்னது. இது நான் சொன்னது. சிறப்பு. மிகச் சிறப்பு. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, சிறப்பா இருங்க, சுதந்திரமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, தைரியமா இருங்க. நீங்க தான் ஹீரோ. சினிமா நடிகர்லாம் ஹீரோ இல்ல. நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் உண்மையான ஹீரோ. ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் ஹீரோயின். ஓகே? வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.